இப்ப வாடகை வருமானத்தின் மீதான டிடிஎஸ் சலுகையை ரூ 2.4 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்த்தி கடந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்காங்க. இப்போ முடிஞ்ச பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது தனிநபர்களுக்கானதா அல்லது பிசினஸ் நோக்கில் வீடுகளை மற்றும் கடைகளை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து சம்பாதிப்பவர்களுக்கானதா? விளக்கி சொல்லுங்களேன். இது வந்து செக்ஷன் 194I அந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், நான் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டில் இருக்கேன், நான் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், ஒருத்தர் ஓனருக்கு வாடகை கொடுக்குறேன்னால் அப்போ நான் நான் டிடிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம். அந்த 194I நான் டிடிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம். சரி. அதே இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் நான் பிஸ்னஸ் பண்றேன், ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் பண்றேன், என்னோட பிசினஸ் டாக்ஸ் ஆடிட்ல வருதுன்னா அப்ப நான் பிடிக்கணும். அதே ப்ராப்பர்ட்டியை ஆமா பிசினஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, 2,40,000 கீழே இருந்தா பிடிக்க வேண்டாம். 2,40,000 மேல இருந்தால் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பிசினஸ் செய்பவராக இருந்தால் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அந்த வியாபார கணக்குகள் டாக்ஸ் ஆடிட் சொல்லுவாங்க. 2 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் அதுல டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். அவங்க இந்த 2,40,000 மேல ரெண்ட் கொடுக்கறதா இருந்தால் அவங்க டிடிஎஸ் கண்டிப்பா பிடிக்கணும். இது 194. அந்த 2,40,000 தான் இப்போ 6 lakhs மாத்திருக்காங்க. அதுலயும் இண்டிவிஜுவலும் நான் சேலரிடு, நான் ஒரு வீட்டுல இருக்கேன், 60,000 ரெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு தனி வேற செக்ஷன் 194IBன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அது 50,000 மேல நீங்க மாச வாடகை கொடுக்குறீங்கன்னால் அப்ப நீங்களும் சேலரிடா இருந்தாலும் நீங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் உங்களுடைய ஹவுஸ் ஓனருக்கு நீங்க வாடகை கொடுக்கணும். நீங்க டிடிஎஸ் பிடிக்கிறத நீங்க அவரோட பேன் நம்பர், ஹவுஸ் ஓனர் பேன் நம்பரை போட்டு நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். அப்படி டிடிஎஸ் பிடிக்காம விட முடியாதா சார்? விட்டுட்டாங்கன்னா இல்ல, அதான் நீங்க டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டீங்கன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட வாடகை வாங்குபவருக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. டிடிஎஸ் பிடிக்காம உங்களுக்கு தான் பெனால்ட்டி போடுவாங்க, அவருக்கு விட்டுருவாங்க. ஏன்னா நீங்க யுவர் டியூட்டி. டிடிஎஸ்ங்கிறது நம்ம ஒருத்தருக்கு, அதாவது டிடிஎஸ் தான் வருமானத்தில் பிடிப்பது. நான் ஒருத்தருக்கு வருமானம் கொடுக்குறோம், அந்த வருமானத்தில் நம்ம பிடிச்சிட்டு கொடுக்குறோம். அதனால நமக்கு தான், நம்ம பிடிச்சி நம்ம கவர்மெண்ட் கட்டணும். இது நமக்கு தான் ப்ராப்ளம். அந்த வாடகையை வாங்குபவருக்கு அது ப்ராப்ளம். நமக்கு தான் பெனால்ட்டி வரும், நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட். எல்லாமே நம்ம வருமான சட்டத்தின் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால ஏற்படுகிற விளைவுகள், நடவடிக்கைகள் நம்ம தான். வாடகை கொடுக்கும் நாம தான் அதை ஃபேஸ் பண்ணணும். வாடகை வாங்குபவர் அதுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா இந்த செக்ஷன்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் என்றால் நீங்க ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க அந்த டிடிஎஸ் பிடித்தே ஆக வேண்டும். அந்த வாடகை கொடுப்பதற்கு முன்னாடினா கண்டிப்பா டிடிஎஸ் பிடிச்சி டிடெக்ட் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு செலுத்தி அதை கொஞ்சம் ப்ராப்பரா செய்யுங்க. இல்லைன்னா நீங்க வாடகை நீங்கள் தான் அதற்கான கான்சிக்வன்சஸ், நன்மை தீமைகளை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும்.